உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கை சரியாகிறதுக்கு முக்கியமாக ஆவாரம் பூ, அமிர்தப்பால், பன்னீர் ரோஜா, பால் பெருங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இப்போ இந்த வெப்ப காலத்தில் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் சூட்டுனால அதிக சூட்டுனால வயிற்றுப்போக்கு போய்கிட்டே இருக்கும். அது தரையாக போயிட்டுருக்கும், அல்லது பச்சை கலரில் போய்கிட்டு இருக்கும், சளி சேர்ந்த மாதிரி போயிட்டுருக்கும், அல்லது குடித்த பால் அப்படியே செரிக்காமல் சூட்டுனால பால் குடித்த உடனே அப்படியே பிள்ளை வயிற்றுப்போக்காக வெளியில் வந்துடும். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாய் அதிக உடம்பு சூடாக இருக்கும். அதே நேரத்தில் வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு போகும். அதுக்காக நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா மேலே நல்லா குளிச்சுட்டு, அல்லது இந்த தாய்ப்பால் ஊறின பாலை பீச்சி, அதாவது தனி அறையில், குளியல் அறையில், பாத்ரூமில் போயிட்டு நல்லா பீச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு மார்பகத்தை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு தாய்ப்பால் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா சூட்டுனால் வர்ற அந்த வயிற்றுப்போக்கு குழந்தைங்களுக்கு போகாது. அந்த வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் இப்போ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள், எந்த 6 மாத குழந்தையாக இருக்கட்டும், ஒரு மாத குழந்தையாக இருக்கட்டும், அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுத்துட்ருக்க குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கிறத சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக ஆவாரம் பூ, இந்த மொட்டு பூவாக எடுத்துருக்குறோம். இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற அரிசி, மொட்டு பூவாக இருக்கிறதுக்குள்ளே இருக்கிற நடுவில் இந்த பெருஞ்சீரகம் மாதிரி இருக்கிற அந்த அரிசி, ஆவாரம் பூ நடுவில் இருக்கிற மலர்ந்ததில் இருக்காது, உதிர்ந்துடும். மொட்டு பூவில் இருக்க அரிசி ஒரு 5-6 ஆவாரம் பூவில் இருக்கிற அரிசியை மட்டும் எடுத்துக்கிறணும். இது துவர்ப்பு தன்மை உள்ளது. உடனேயே கூட்டு மருந்தாக எடுத்துக்கிறப்ப குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக அந்த வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது. இதை கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். ஒரு 6 பூவில் ஆவாரம்பூ அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா போட்டுக்கிறலாம். இது கூட பன்னீர் ரோஜாவின் இதழ் 1 கூட சேர்த்துக்கிறணும். இது கூட பால் பெருங்காயம், மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கிறலாம். வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இதை தாய்ப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பால் இதில் இப்படியே நல்லா கரைச்சி விட்டுறணும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலில் கலந்து ஒரு பாலாடை அளவுக்கு கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு பால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்குதுனாக்கா, நாட்டு மாட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பால் அதில் ஒரு பாலாடை அளவுக்கு அந்த பால் கூட இந்த மருந்து கலந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு எப்படியேப்பட்ட வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கிறதும் 2 வேளை கொடுங்க. காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், 2 நேரம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கு நின்றும். நின்றதுக்கு அப்புறம் வெதுன்ற தண்ணி வச்சு தலைவலியவும் தண்ணி ஊற்றி குழந்தைய குளிக்க வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த வயிற்றுப்போக்கு போகிறப்போ ஒரு மாதிரி கவுச்சி வீசிட்டு இருக்கிறது இதெல்லாம் குழந்தைக்கு சரியாயிரும். குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வந்துச்சுனாலே ஆவாரம்பூ, பன்னீர் ரோஜா, பால் பெருங்காயம், அமிர்தப்பால், தாய்ப்பால், அதை தான் அமிர்தப்பால்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக இப்போ மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை ஒரு நேரம் கொடுத்தோம்னாலே சரியாகும். தேவைப்பட்டால் இன்னொரு நேரம், 2 நேரம் தான். 2 நேரம் கொடுத்தாலே வயிற்றோட்டை எவ்வளவு மோசமாக பச்சையாக துர்நாற்றம் அதிகமாக வீசி வெளியே போய்கிட்டு இருந்தாலும் உடனே கையில் பிடிச்சாப்புல நிற்கும்.
இது என்ன செய்வாங்கன்னா கிராமப்புறங்களில் தாய்ப்பால் கொடுக்குற பிள்ளைங்க வந்து இந்த பூ அப்படியே மென்று அப்படியே கையில் பாலை பிச்சு மெதுவாக இது பண்ணி அப்படியே குழந்தைக்கு கொடுப்பாங்க. வீட்டில் வந்து பால் பெருங்காயம் தான் எடுத்து கொடுத்துக்குருவாங்க. ரோஜா பூ தோட்டத்திலே இருக்குது. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக செய்கிற மருத்துவம். இந்த மருந்தை குழந்தைங்களுக்கு கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.